ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பேப்பர் கட்டிங்ல எப்படி வந்து பிரின்சஸ் கட்டுக்கு கட் பண்றோன்றது தான் பார்க்க போறோம். நம்ம வந்து இவங்களுக்கு வந்து அளவு எடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வந்து நான் கட் பண்ணி எப்படி பேப்பர்ல கட் பண்ணி பேட்டர்ன் அப்படின்னா எப்படி அப்படின்றது தெரியாத இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஒரு நியூஸ் பேப்பர். நீங்க நியூஸ் பேப்பரை விட இந்த கல்யாணத்துக்கெல்லாம் ஒரு ரோல் வரும். ஒரு பேப்பர் போட்டுட்டு அது பிறகு அந்த பெஞ்ச்ல போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ரோல்ல நீங்க வந்து வாங்கிட்டீங்கன்னா ஒரு சைடு வந்து அது பிரிண்டட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பேப்பர் வந்து பிளெயினா இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு இதை எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பரா வந்து நீங்க வந்து மார்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அது. அது வந்து உங்களுக்கு காஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். இப்ப இதுதான் அளவு. அவங்களோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 15 இன்ச்சஸ். அவங்களோட லென்த் 15 இன்ச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி எப்படி வந்து பாடி வந்து பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டா போடுறோம்னாக்கா நம்மளுக்கு அழகாவே வந்து இந்த பேட்டர்ன் வந்து போடலாம். இது வந்து நியூஸ் பேப்பர்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காட்டுறேன். யாருக்கா இருந்தாலும் நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். அதனாலதான் வந்து அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்ப வந்து நான் வந்து இது எப்படி வந்து டிரா பண்றதுன்னு பாக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல ஹைப்ன்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்டாபிலேஷன் ஆகும். சரிங்களா? இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து உயரம் எடுத்துக்கிறேன். பிளவுஸோட உயரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 15 இன்ச்சஸ். 15 இன்ச்சுக்கு இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இங்க 15 வச்சிருக்கேன். அது பிறகு வந்து இங்க ஒரு கோடு. அப்ப இது மொத்தமா 15. கீழே ஒரு 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இன்ச் டேப் அப்படி தள்ளி இங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிட்டு நீங்க லைன் பண்ணி இப்படி லைன் பண்ணி இப்படி லைன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கணும். 16 இருக்கு. 16ல பாதி 8.25. 8.25 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து எவ்வளவு வேணும்னு கேட்டிருந்தோம். அவங்களுக்கு வந்து 2 இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு அந்த 2 தான் ஷோல்டர். அதை வச்சுதான் நம்ம வந்து இங்க இது பண்ணணும். இப்ப நம்மளுக்கு 16 கிடைச்சிருக்கு. இந்த இடம் வந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். இது 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து உங்களோட ஷோல்டர் அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 6.25 இருக்கு. 6.25ல அவங்களுக்கு நம்ம எவ்வளவு வச்சிருக்கிறோம்னு சொல்றோம். ரெடி ஷோல்டரு 2 கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 3 இன்ச்சு தான் ஷோல்டர். அப்ப நெக்குக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. நெக் வந்து 3, 3.25, 3.5 கூட வச்சுக்கலாம். நல்ல ப்ராடு வந்து நெக் வேணும். அப்ப இந்த ஷோல்டர் எவ்வளவுன்னு பாருங்க. ஷோல்டர் வந்து உங்களுக்கு கரெக்டா நம்மளுக்கு வந்து 2 இன்ச்சு ரெடி ஆகணும்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூட சேர்த்தோம்னாக்கா இப்ப நம்மளுக்கு வந்து 6 தான் உங்களோட அளவு. அப்ப இங்க எவ்வளவு வந்து விடுறோம்னு பாத்தீங்கன்னா 1.25 வந்து நான் வந்து இங்க மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணிட்டு இப்ப இங்க இருந்து இந்த அளவுல இருந்து நம்ம வந்து ஆம் ஹோல் அளவு எடுக்கிறோம். ஆம் ஹோல் அளவு வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 அளவு எடுத்தோம். இவங்களோட பாடியோட மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 41 தான் இவங்களது பாடியோட மெஷர்மெண்ட். அந்த 41 பாதியா ஆக்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு 20 வருது. அந்த 20 கூட நம்ம 3/4 இன்ச்சு சேர்த்துக்கலாம். பாத்தீங்க, உங்களுக்கு அப்படி டவுட் இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க உங்களுக்கு கால்குலேஷன் தெரியலன்னா இது எப்படி இருந்தாலும் கால்குலேட்டர் தெரியும். அதுல 41 போடுங்க. இங்க டிவைட் சிம்பிள் இருக்கும். அதை அமுத்திட்டு தெரியும் 4 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இசிக்கோடு பாத்தீங்கன்னா 10, 10.25 அப்படின்னு அப்படி வரும். அது கூட தான் நம்ம சேர்த்துக்கணும். இங்க பாருங்க
10.25 இங்க ஒரு மார்க் பண்றோம். அது கூட 3/4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ்க்காக. அதுக்கு அடுத்து சீம் வந்து 1.5 இன்ச்சு. இப்ப ஈஸ் அலவன்ஸ் 3/4 இன்ச்சு, 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தையல் போடுறதுக்கான இடம் வந்து இதுதான். இதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத். இவங்கள இடுப்போட மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னா 36 டிவைடட் 4 இஸ் ஈக்குவல் டு 9. இந்த 9 தான் வந்து நம்ம இங்க வைக்க போறோம். இது கூட டாட் போடுறதுக்கு ஒரு 1 இன்ச் சேர்த்துக்கலாம். அது கூட 1.5 இன்ச் நம்ம வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருவோம். இப்ப இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. இது ஆர்ம் செட்டு, இதுவும் வந்து கனெக்ட் பண்ணி. இப்போ நெக் வந்து பேக் நெக்கு உங்களுக்கு 9 இன்ச்சஸ், இங்க இருந்து இங்கக்கு 9 இன்ச்சஸ் மார்க் பண்ண. அது கூட இங்க வந்து 3.5 வச்சிருக்கோம். இங்க வந்து நம்ம 3.25 இருந்து 4 வரைக்கும் வச்சுக்கலாம் பிராடுக்காக. இங்க ஒரு சின்னதா அப்படி ரவுண்ட் போட்டு, நல்ல பிராட் வேணும்ல, அதனால நல்ல பிராட் வந்துடும். இங்க வந்து அவங்களுக்கு அந்த ஷோல்டர் மைனஸ் ஆச்சுனாக்கா கரெக்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்ம் செட் வந்து பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து இப்படி ரவுண்ட் பண்ணி, இப்ப உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து 8.5 தான் இந்த பாடிக்கு, சாரி 18 தான் ஃபுல் ஆர்ம் ஹோல் ரவுண்டு. அப்ப நம்மளுக்கு இங்க எவ்வளவு வேணும்? 9 வேணும். அந்த 9 வருதான்னு பார்க்கணும். அப்ப இங்க எவ்வளவு வந்து டீப்? 1.25 வச்சுக்கலாம். இப்படிதான் நீங்க கால்குலேஷன் எடுத்துக்கணும். அந்த ஃபிட் வந்து பார்த்துக்கிட்டு தான் கால்குலேஷன் எடுக்கணும். நம்ம ஒரு அளவுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு அது பிறகு எடுக்க முடியாது. இப்ப வந்து நீங்க அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்து செட் ஆயிடும். 9 கரெக்டா இருக்குங்களா? 9 இங்க வந்து இதுதான் 9. அப்ப நம்ம இப்படிதான் வந்து ஆர்ம் ஹோல் வந்து இது பண்ணுங்க. யாருக்கா இருந்தாலும் இப்படி பண்ணீங்கன்னா நீங்க யாருக்கு ஒண்ணுனாலும் நீங்க வந்து பிளவுஸ ஸ்டிச் பண்ணிடு. சரிங்களா? இப்ப வந்து நான் இதை வந்து கட் பண்ணிடுறேன். இதை கட் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம். அது பிறகு நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட், அதனால ஃப்ரண்ட் எப்படி போடுறத பத்தி பார்த்துக்கலாம். நான் நெக் வெட்டல, எல்லாத்துக்கும் சிசர் கட் போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு அதே மாதிரி இன்னொரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோ. இந்த மாதிரி நல்லா ஒயிட்டா இருக்கிற பக்கமா பாத்துக்கோங்க. உங்களுக்கு மார்க்கிங் தெரியணும்ன்றதுனாலதான் இத நீங்க வந்து அப்படியே போடுங்க. இது வந்து நம்மளுக்கு பேக் ஹூக் தான், சாரி ஃப்ரண்ட் ஹூக் தான். அதனால நீங்க நார்மலாவே வந்து இருந்தாலே போதும். இப்ப இப்படி போட்டீங்கன்னா இடம் வந்து நம்மளுக்கு பத்தாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இத இப்படியே போட்டுடலாம். நம்மளுக்கு 10 வரைக்கும் போட்டுக்கணும். கொஞ்சம் எக்ஸஸா இருக்கணும், அதனாலதான் துணி எக்ஸஸ் அப்படி வச்சுக்கணும். அதே நான் சொல்ற ஷீட் வந்து உங்களுக்கு நல்ல தாராளமா வந்து கிடைக்கும். இப்படிதான் இருக்கணும். ஏன்னா எக்ஸஸா போடும்போது அது வந்து நம்மளுக்கு எக்ஸா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. இப்போ நான் என்ன பண்றேன்னா எப்படி இருக்கோ அப்படி வந்து இதை வந்து ஒரு ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ட்ரேஸ் எடுத்துப்போம்.
இப்போ நம்ம இங்க வந்து 15 16 வச்சிருக்கோம். அப்ப நம்மளுக்கு இந்த அளவு எவ்வளவு வேணும்னா பிரிண்ட் 17 வேணும். சரிங்களா? இந்த 17 தான் நம்ம இங்க மார்க் பண்ணணும். இதுல இருந்து அப்படியே 1 இன்ச் எக்ஸஸா வேணும். அப்ப 17 இன்ச் வந்து நம்மளுக்கு மார்க்கிங்க வேணும். இப்படி மார்க் பண்ணிப்போம். இப்ப இதை எடுத்துடலாம். இத நீங்க வந்து இப்படி வச்சுட்டு கரெக்டா இந்த லைனுக்குள்ள நீங்க வந்து வரைச்சிக்கலாம். இப்படி வரைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த லைனு. இப்படி அது பிறகு நீங்க வந்து இப்படி அந்த கரெக்டா அந்த பொசிஷன் வச்சுட்டு இந்த ஆர்ம் கிட்ட வந்து வரைஞ்சிடும். இப்ப இப்படி இருக்குன்னாக்கா இதுக்கு ரெண்டுத்துக்கும் இப்ப இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம தையல் கோடு போட்டிருந்தோம்ல அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கும் மிடில் 6 இருக்கு. 6ல பாதி 3 அது கூட வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்ல இருந்து 2 கோடு 3 கோடு லைன் அப்படின்னாக்கா 1/2 இன்ச்சுக்கும் கம்மியா இத வந்து ஒரு இப்படி ஒரு கிராஸ் கொடுத்து அது பிறகு இது இப்படி ஷேப் மட்டும் கொடுங்க. அவ்வளவுதான். இது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் நெக் நம்மளுக்கு எங்க இவ்வளவு 3.5 இருக்கு. கரெக்டா இருக்கு. 3.5 கரெக்டா இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு டீப் வேணும். 7 இன்ச்சுக்கு டீப். இந்த இடம் வந்து 3.25 வரைக்கும் நான் வச்சிருக்கேன். இது ஷேப் நல்ல டீப் ஷேப். சரிங்களா? இங்க வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து இங்க வந்து கம்மி பண்ணிக்கணும். இந்த 1/2 இன்ச்ல இது எதுக்குன்னாக்கா இந்த லூஸ் வராம இருக்கிறதுக்காக தான் இந்த அளவு வந்து இப்படி மார்க் பண்றேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இப்ப 3 அளவு எடுத்துக்கணும். அபெக்ஸ் லென்த், அபெக்ஸ் டு அபெக்ஸ், அந்த மாதிரி வந்து பாயிண்ட்டுங்கெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட பாயிண்ட் எவ்வளவு இருக்குன்னாக்கா 11 அபெக்ஸ் பாயிண்ட் 11 இன்ச்சஸ். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து 14.5 வந்து இவங்களுக்கு வந்து அந்த அபெக்ஸ்ல இருந்து லென்த் ஃபுல் லென்த் 14.5. சரிங்களா? எடுத்தாச்சு. இப்போ அபெக்ஸ் டு அபெக்ஸ் இந்த 3 அளவு தான். 9 இருக்கு. அதுல பாதி 4.5 இங்கதான் 4.5 இருக்கு. இப்ப இங்க 4.5 எடுத்தீங்கன்னா இங்க 4 எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த 17 அளவு எடுத்தோம் இல்லையா அந்த அளவுல வந்து வச்சுக்கிட்டு இங்க 4 இன்ச்சு வைக்கணும். இங்க இருந்து இப்படி வந்து ஒரு லைன் பண்ணிக்கணும். இது வந்து கிராஸா தான் வரும். கிராஸ் லைன் தான். இதுதான் வந்து நம்மளுக்கு அபெக்ஸ் டு அபெக்ஸ், அபெக்ஸ் டு பாயிண்ட். இப்ப இது வந்து 41 சைஸ் பிளவுஸ். அப்ப 41 சைஸ் பிளவுஸ்க்கு இந்த வந்து டீப் வந்து எவ்வளவு வைக்கலாம்னாக்கா 3 இன்ச்சஸ் வந்து நீங்க தாராளமா வைக்கலாம். இந்த அளவு 3 இன்ச்சஸ் 3.5 கூட வைக்கலாம். அவங்களோட பிரஸ்ட் பார்த்துட்டு நீங்க வந்து இது வந்து கண்டினியூ பண்ணலாம். அவங்களோட நல்லா இருக்கும் பார்க்க. ஓகேங்களா? இது இந்த அளவு எடுத்துட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த அளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது வந்து கரெக்டா 5.25 இருக்கு. 5.25 இருக்கு. அதே மாதிரி இந்த 5.25 நீங்க 2ஆ டிவைட் பண்ணுங்க. இப்படி மார்க் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து இங்கிருந்து இங்கேக்கு மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கிருந்து இங்க மார்க் பண்ணுங்க. இந்த மார்க்கிங் வந்து அப்படியே இங்க மார்க் பண்ணணும். இப்ப இந்த அளவுக்கு இப்படி மார்க் பண்ணீங்க. அதே வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.25 வந்துடும். இந்த 6.25ல 3.1 இந்த 3.1 இப்படி வந்து பண்ணீங்கன்னாக்கா இங்க ஒரு மார்க். அது அப்படியே கொண்டு போயிட்டு இங்க ஒரு மார்க். இங்க வந்து 1/2 இன்ச் வச்சுக்கணும்.
இங்க வந்து 1/4 இன்ச் வச்சுக்கணும். ஜஸ்ட் வந்து இவ்வளவுதான் வச்சுக்கணும். இது வந்து ஷேப் எடுத்துட்டு போகணும். ஷேப்புக்கு நல்லா இப்படி பாருங்க, இப்படி வளைச்சிடணும். இப்படி ஷேப். இதுல இருந்து இது எங்க வருதுன்னு பாரு. இந்த மாதிரி ஷேப் எடுத்தாச்சு. இப்போ இங்க இருந்து இங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கல்ல, 5.75, 5.75 கூட இல்ல, 5.5 0.6, 6 கோடு. அப்ப இதையும் அதே மாதிரி வந்து நீங்க அளந்து இங்க வருது, இந்த அளவு இங்க வருது. இங்க மார்க் பண்ணியாச்சு. இப்ப இது அப்படியே வந்து இதுக்கு வந்து இதுல இந்த 3 இன்ச்ல பாதி 1.5, இந்த 1.5 இங்க கரெக்டா எங்க வருதோ அன்னைக்கு மார்க் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி மார்க். அதுக்கு அடுத்து இங்க ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தையலுக்கு இங்க கரெக்டா இங்கக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா 1.5 இன்ச் எங்க வருதோ அங்க மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப லைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கோட்ல ஃபர்ஸ்ட் லைன், அதே மாதிரி இங்கேயும் லைன். இப்படி வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம். இந்த மார்க்கிங் பண்ணிட்ட பிறகு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இங்க எல்லாருக்குமே 1/2 இன்ச் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் சைஸ், இந்த சைஸ் அந்த சைஸ் எல்லாம் பாக்காதீங்க, 1/2 இன்ச் தாராளமா வச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே பிக்ஸ்டு தான். இது வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க பாருங்க, இது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7.5 இருக்கு. அதே 7.5 வந்து இந்த பக்கம் வரணும், அதே 7.5 இங்க வரணும். இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் சேர்க்கணும். இங்க 1/2 இன்ச் லைன் போட்டோம்ல, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த இது சேர்க்கணும். இங்க நம்மளுக்கு துணி இருக்கணும், அதனாலதான் நான் வந்து இங்க எக்ஸஸா போட்டுட்டேன். இப்போ இதுக்கும் இதுக்கும் வந்து நம்ம இந்த ஷேப் டீப் கொடுத்துக்கணும். இது நீங்க ஃப்ரீ ஹேண்ட்லயே வரைய பழகுங்க. அப்படி இல்லைன்னா ஹார்ம் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த லைனு, இது வந்து கொக்கிப்பட்டியாண்ட இருக்கிற டாட் வரும் இல்லையா, இது. அதுக்கு அடுத்து இது வந்து இங்க ஒரு 1/2 இன்ச்சு இல்ல 1/4 இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிட்டு இத வந்து ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வந்து லென்த் மார்க் பண்றோம். இப்ப இது லென்த் எவ்வளவு மார்க் பண்ணணும்னா, இது எவ்வளவு இருந்தது நம்மளுக்கு, இவங்களோட அளவு 10.15, 10.15 ஒரு லைனும் கூட ஒரு 1.25 இன்ச்சு எக்ஸஸா வச்சுக்கிறோம். 1.25 ஒரு லைனு. அதுக்கு அடுத்து சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச்சு. இந்த அளவுங்க கண்டிப்பா இருக்கணும்.